Hello guys, வணக்கம். Welcome to Time for Greatness. 5 habits destroying your skin right now. இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கிளியரான ஸ்கின் வேணும்னு நீங்க நினைச்சா கரெக்டான இடத்துக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. யாருக்குமே அவங்களோட முகத்துல பிம்பிள்ஸ், சன் டேமேஜ், சுருக்கம்னு இதெல்லாம் வர்றது யாருக்குமே பிடிக்காது இல்லையா? இந்த வீடியோல உங்க ஸ்கின்னை டேமேஜ் பண்ற பழக்கத்தையும் அதை எப்படி நிறுத்தணும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னால முடிஞ்ச அளவு நான் ரிசர்ச் பண்ணதுல இந்த ஸ்கின் டேமேஜிங் ஹேபிட்ஸை அவாய்ட் பண்றதன் மூலமா உங்களோட ஸ்கின்னை கிளியரா ஸ்மூத்தா அமேசிங்கா பாதுகாக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1, நாட் வியரிங் சன்ஸ்கிரீன். உங்களோட முகத்தை டிஸ்ட்ராய் பண்றதுக்கான காரணமா முதல்ல பார்க்க போறது வெளியில போகும்போது சன்ஸ்கிரீன் போடாம போறது தான். சன்ஸ்கிரீன் போடாம இருக்கிறனால என்னோட முகத்துல ஒன்றும் ஆகலைன்னு நீங்க சொல்லலாம். ஆனா கண்டிப்பா நாட்கள் போக போக அதிகமா நீங்க சூரிய வெளிச்சத்துல படக்கூடிய இடத்துல இருந்தா கண்டிப்பா உங்க முகம் டேமேஜ் ஆகிடும். அதை உங்களால கண்கூட பார்க்க கூட முடியும். முதல்ல எனக்கும் சன்ஸ்கிரீன் போடுறதெல்லாம் பிடிக்காது. ஆனா சில டேமேஜஸை நான் என்னோட முகத்துல பல இடத்துல, அதாவது கண்ணுக்கு பக்கத்துல, மூக்குலன்னு எல்லா இடத்துலயும் சன் டேமேஜ் ஆகி டார்க் ஸ்பாட்ஸ் வர்றதை நான் பார்த்தேன். இது ஏன் நடக்குதுன்னு நான் யோசிச்சேன். நான் யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் ஏதாச்சும் தப்பான்னு நான் பார்த்தேன். ஆனா இதுக்கு காரணம் சன் டேமேஜ்னு புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் சில ஸ்பாட்ஸ் என்னோட முகத்துல நிரந்தரமாவே ஆகிடுச்சு. அதனால நீங்க வெளியில போனா கண்டிப்பா முகத்துக்கு சன்ஸ்கிரீன் போடுறத பழகிக்கோங்க. இது சன் டேமேஜ்ல இருந்து மட்டும் தான் பாதுகாக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. உங்க முகத்துல அப்பப்போ தோணக்கூடிய சுருக்கத்தையும் குறைச்சிரும். ரொம்ப நேரம் நம்ம வெளியில இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்போது சரியா உங்க முகத்தை கேர் பண்ணிக்கலனா ஸ்கின் கேன்சர் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. அதனால ஃபேஸ் கேர் பண்ணணும்னா வெளியில போகும்போது கண்டிப்பா சன்ஸ்கிரீன் போடுறதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்பர் 2, வியரிங் சன் கிளாஸஸ். இதை பற்றி எல்லாம் முதல்ல நான் கவலைப்படலை. நான் இப்போ இதை கட்டாயமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். சன் கிளாஸஸ் போடுறதன் மூலமாக கண்ணை ஓயாமல் நம்ம சிமிட்டுறதை தவிர்க்க முடியுது. இது கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கத்தையும் கருவளையம் வராமல் இருக்கவும் இதை நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். சன் கிளாஸ் போட்டதுனால உங்களோட அவுட்லுக் மாறுறது மட்டும் இல்லாமல் பல ஸ்கின் கேர் பெனிஃபிட்ஸோட அட்வான்டேஜஸ்க்காகவும் இதை நீங்கள் வெளியில் போகும்போது போடக்கூடியதை பழக்கமாக்கிக்கோங்க. என்னோட பாஸ் எங்கே வெளியில் போனாலும் சன் கிளாஸ் போடுறதை வழக்கமாக வச்சுருப்பாங்க. இந்த ஸ்கின் கேர் பெனிஃபிட்ஸை பற்றி தெரிஞ்ச உடனே நானும் சுருக்கமே இல்லாமல் என்னோட கண்ணை சூரிய வெளிச்சத்தில் காப்பாற்றிக்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து நம்பர் 3, ஃபர்கெட்டிங் ஃபேஸ் வாஷ். நைட் நீங்கள் தூங்கும்போது ஃபேஸ் வாஷ் பண்ணுறது பல ஸ்கின் கேர் பெனிஃபிட்ஸ் உள்ளதாக இருக்குது. ஏன்னு யோசிச்சு பார்த்தா நம்ம பல நேரம் நம்ம டேபிளில் தூசி துடைப்போம் இல்லையா? அது மாதிரி தான் ஃபேஸ் வாஷ் பண்ணது. ஏன் நம்ம துடைக்கிறோம், அதில் செட்டில் ஆகி இருக்கக்கூடிய தூசியை தொடச்சி எப்படி சுத்தப்படுத்துகிறோமோ அதே மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம பல இடத்துக்கு போயிருப்போம். அதில் நம்மளோட முகம் எவ்வளோ தூசியை கடந்திருக்கும். சிலது நம்ம முகத்தில் ஊடுருவி நம்ம ஸ்கின்ல பிம்பிள்ஸ் உருவாகிறத தூண்டுறதா கூட அமைஞ்சிருக்கு. இதை கழுவாமல் நம்ம 8 மணி நேரத்துக்கு மேலே தூங்கினா பெட்ஷீட், போர்வைன்னு எல்லாமே அந்த அழுக்க உங்கள் முகத்தில் தூங்கும்போது அழுத்துறதன் மூலமாக ஸ்கின் டேமேஜ் ஆகிறதுக்காக சான்சஸ் அதிகம். தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இல்லை உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆகிற மாதிரியான ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி நாள் ஃபுல்லாக உங்கள் முகத்தில் செட்டில் ஆகி இருக்கக்கூடிய தூசி போல இருக்கக்கூடிய அழுக்க கழுவி வெளியேற்றினதுக்கு அப்புறமா நல்லா மாய்ஸ்சரைஸ் அப்ளை பண்ணி உங்கள் முகத்தை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. த மேன் கம்பெனியோட அண்டர் ஐ ஜெல் ஸ்டீல் ரோலர் நம்மளோட கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய கருவளையத்துக்கு கூலிங்கான எஃபெக்டை கொடுக்கறதன் மூலமாக ஓவர் நைட்டில் டார்க் சர்க்கிளை குறைக்குது. கண்ணுக்கு கீழே உருவாகக்கூடிய கோட்டையும் வீக்கத்தையும் குறைக்கவே ஃபைட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கண் டயர்டாக ஃபீல் பண்ணால் இதை அப்ளை பண்ணுறதன் மூலமாக ஐ டயர்ட்னஸ் குறைஞ்சிரும். ப்ராடக்டாக இருந்தாலும் இதை மென் அண்ட் விமென்ஸ் கூட தாராளமாக பயன்படுத்திக்கலாம். நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது அதை நம்ம வெளிப்படுத்தலைனாலும் நம்மளோட கண்களே அதை பல நேரத்தில் காட்டி கொடுத்துரும். நம்மளோட கண்களில் கருவளையும், ஃபைன் லைன்ஸ், வீக்கம்னு இந்த பொதுவான அறிகுறிகள் மூலமாக நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறோம்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மென் கம்பெனி உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த அண்டர் ஐ ஜெல் இயற்கையாகவே கஃபைன், ஹைரலோனிக் ஆசிட்டால எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ரெண்டும் நம்மளோட கண்களுக்கு ஹைட்ரேஷனையும் ரேடியேஷனையும் உங்களோட கண்களுக்கு கொடுக்குது. இந்த ஜெல்லை நைட் நேரம் தூங்குறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு மார்னிங் வாஷ் பண்றதன் மூலமா கண்ணோட கருவளையும் மறைஞ்சு வீக்கத்தையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைச்சு ரிலாக்ஸ்டா உங்களை ஃபீல் பண்ண வைக்குது. இதுல வீக்கத்தையும் கருவளையத்தையும் குறைக்கிற இன்கிரீடியன்ஸ் இருக்கக்கூடிய அதே நேரம் ஆலோவேரா, கோட்டுகோலா, மொரிங்கா லிக்கோரைஸ் கண்ணுக்கு பொலிவை கொடுக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸையும் வச்சிருக்கு. இப்போ இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். நம்பர் 1, இதை மேல் பக்கத்துல பிரஸ் பண்ணி ஜெல்லை வெளியில கொண்டு வந்துக்கோங்க. நம்பர் 2, டைரக்டா கண்ணுக்கு கீழே இதை சர்க்குலர் மோஷன்ல 1 இருந்து 2 நிமிஷம் மசாஜ் பண்ணுங்க. நம்பர் 3, இதை ஒரு நைட் ஃபுல்லா விட்டுடுங்க. நம்பர் 4, மார்னிங் எந்திரிச்சு உங்க கண்களை கழுவுங்க. உங்க கண் பொலிவா தெரிய ஆரம்பிக்கும்.
பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்துட்டா டார்க் சர்க்கிளை குறைக்குது, கண் பொலிவாக தெரிய ஆரம்பிக்குது, ஓவர் நைட்டில் இதில் இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட் சூப்பராக வேலை செய்யுது, வீக்கத்தையும் ஃபைன் லைன்ஸுக்கு எதிராக இயற்கையாக இருக்கக்கூடிய கெஃபைன் அண்டு ஹைரலானிக் ஆசிட் போடுறதா இருக்கு. இது கண்ணுக்கு கூலிங்கை கொடுக்கறதன் மூலமாக ஸ்ட்ரெஸ்ஸை ஓவர் நைட்டில் குறைக்குது. பெனிஃபிட்ஸ் ஆஃப் இன்கிரீடியன்ட்ஸ் கெஃபைன் வீக்கத்தை குறைக்குது, அலர்ஜியை கொடுக்கறது கூட இல்லை. ஹைரலானிக் ஆசிட் டார்க் சர்க்கிள் லைட்டன் பண்ணுது, ஹைட்ரேட் பண்ணுது. அடுத்து நம்பர் 4, ஈட்டிங் ராங் டைப்ஸ் ஆஃப் ஃபுட். தப்பான உணவை நம்ம டெய்லி சாப்பிட்றதன் மூலமாக நமக்கே தெரியாமல் நம்மளோட ஸ்கின் டேமேஜ் பண்ணுறோம். பிரெட், சாக்லேட், டைரி ப்ராடக்ட்ஸ், ஐஸ்கிரீம், யோகர்ட், பட்டர் இது போல் ஃபுட்ஸ் நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட்டாக இருந்தாலும் அளவுக்கு மீறி எடுக்கும்போது உங்களோட ஸ்கின் மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கலாகவும் உங்களை பாதிக்குது. இதை நீங்கள் கண்டினியூஸாக சாப்பிடும்போது உங்கள் ஸ்கின் ஆயிலியாக மாறிடுது. இதுவே பிம்பிள்ஸ், அக்னி வர்றதுக்கு முதல் காரணமாக கூட இருக்குது. இந்த மாதிரியான உணவை சாப்பிடாதீங்கன்னு சொல்கிற நேரத்தில் முக்கியமான ஒன்றை சொல்லி ஆகணும். சிலர் இந்த ரீசனுக்காகவே ஃபுட் சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணாமல் டெய்லி நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் ஸ்கின்னுக்கு ஆரோக்கியமான சரியான உணவை, அதாவது பேலன்ஸ் டயட்டை மட்டும் எடுத்துக்கிறீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன சாக்லேட், டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் அதிகமாக எடுக்கிறத தவிர்த்துட்டு சரியான அளவில் மினிமம் சாப்பிட்ற மாதிரி உங்களை தயார்படுத்திக்கோங்க. அடுத்து நம்பர் 5, டச்சிங் யுவர் ஃபேஸ். நமக்கே தெரியும் நம்மளோட கைகள் பல நேரத்தில் பல இடத்துக்கு போகுன்றது. அப்படி இருக்கக்கூடிய கையை நம்மளோட முகத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ வச்சா என்ன ஆகும்? நம்மளே நமக்கான ஸ்கின் டேமேஜ் பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிட்டோம்னு அர்த்தம். முகத்தில் கையை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கை க்ளீனாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம கையை சுத்தமில்லாத ஒரு இடத்துல வச்சிருப்போம், அதையே திருப்பி ஏதாவது ஒரு வேலையை செய்ய வச்சிருப்போம். இதெல்லாம் தெரியாமல் நம்மளையே அறியாமல் கடைசியாக முகத்தில் வச்சிடுவோம். எப்படி நம்ம வெளியில் போனால் வீட்டுக்கு வந்த உடனே முகத்தை கழுவுறோமோ அதே மாதிரி கைகளையும் அடிக்கடி கழுவுறதை நம்ம வாழ்க்கையில் பழக்கப்படுத்திக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்காக நம்ம அடிக்கடி ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இல்லாதபட்சம் நீங்கள் கையை அடிக்கடி சுத்தப்படுத்திக்கலாம். கை சுத்தம் இல்லாதப்போ அதை முகத்தில் வைக்கிறத தவிர்க்கிறத கண்டிப்பாக நம்மளோட ஸ்கின்னுக்காக அவாய்ட் பண்ணி ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமலோ அடிக்கடி பண்ணுற இப்படிப்பட்ட 5 பழக்கங்களை விடுறதன் மூலமாக முகத்தை நீங்கள் டேமேஜில் இருந்து பாதுகாத்துக்கலாம்.